மேச ராசி ஆகிய உங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ வந்து திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 7.5 ஆரம்பிச்சிருச்சு. வாக்கிய முறைப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 இந்த 7.5 சனி ஆரம்பிக்குது. சரி, இப்போலேருந்தே அதற்கான அந்த சனி பகவான் மாறுவதற்கு சரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னதாகவே அவர் பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே மேசராசிக்கு ஒரு 7.5 சனியினுடைய உபாதைகள் வர ஆரம்பித்து விடும். சரி, எப்போதாங்க நமக்கு ஒரு நல்ல விடுவு காலம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மேசராசிக்காரங்களுடைய ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குங்க. இல்லை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் வந்து அடுத்த சனி பயிற்சி. அதாவது உங்களுடைய 12ஆம் வீட்டிலேருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு சனி வராரு. வாக்கிய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2028 இப்போ தான் வந்து அடுத்த சனி பயிற்சி ஆகுது. சரிங்களா? அதுக்கும் பார்த்தீங்கன்னா சற்றே ஏறக்குறைய ஒரு 10 மாதம் வித்தியாசம் வருது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வாக்கியமாக இது திருக்கணிதமாங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இப்போ முதல்ல வந்து என்னன்னு கவனிச்சிங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலத்தில் எதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2027 வரை எதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு கவனிச்சிங்கன்னா, இதில் 2027 இன்னொரு நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு 4ஆம் பாவத்தில் குரு வந்துடுவார். 2027 4ல் குரு வந்துடுவார். அதே போல் இந்த ராகு கேதுவினுடைய மாற்றமும் ஆகி போகும். இடையில ராகு கேதுவும் பயிற்சி ஆகி போய் உங்களுடைய 10ஆம் பாவத்தில் ராகுவும் அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் பாவத்தில் கேதுவும் வந்துடுவார். சரிங்களா? இப்போது இதனுடைய அமைப்பை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சாலம் வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அதனால் வந்து செலவை குறைச்சிக்கலாம். அதனால் எப்படி சாமி குறைக்கிறது? எப்படி பண்ணாலும் செலவாகிட்டு தான் இருக்குது. அதுக்குன்னு பண்ண வேண்டிய செலவை பண்ணாமல் இருக்க முடியுமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் இருக்க முடியுமா? சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அல்லது வந்து ஏதோ ஒரு விஷயம் வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாமல் இருக்க முடியுமான்ட்டு நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே போகலாம். நிறையா இது செலவு செய்ய முடியுமா செய்ய. இப்போது ஒரு செலவுங்கிறதுல அத்தியாவசியமான செலவுகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஆடம்பரமான செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் கொஞ்சம் அதாவது அத்தியாவசியத்தை மீறிய அனாவசியமான செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்குது. நிறையா இருக்குது செலவுகளில். அதனால் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் செலவு பண்ணும்போது இந்த செலவை ஒரு வாரம் தள்ளி போட முடியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இப்போ நீங்கள் இந்த செலவு பண்ணுறோம், இன்றைக்கி போய் ஒரு ட்ரெஸ் வாங்கணும், இன்றைக்கி போய் ஒரு ஃபோன் வாங்கணும், இன்றைக்கி போய் வந்து ஒரு கார் வாங்கணும், இன்றைக்கி போய் வந்து ஒரு 2 வீலர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு செலவு வரும்போது இதை உங்களால் ஒரு மாதத்துக்கு தள்ளி போட முடியுமா? அல்லது ஒரு 10 நாள் தள்ளி போட முடியுமா? அப்படிங்கிறத முயற்சி பண்ணணும். அது மாதிரி முடிந்த அளவுக்கு செலவுகளை நீங்கள் தள்ளி போட முடிஞ்சாலே அது உங்களுக்கு ஒரு சாமர்த்தியமாக அமைஞ்சிரும். அதுக்குன்னு வந்து நீங்கள் இப்போ பெட்ரோல் போடணுங்கிறத ஒரு மாதம் தள்ளி போடணும்னு சொல்ல முடியாது. உடனே தான் வாங்கி ஆகணும். நீங்கள் வீட்டுக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் வாங்குறத ஒரு மாதம் தள்ளி வாங்க முடியாது. அதை உடனே தான் வாங்கி ஆகணும், இல்லைங்களா? அப்போது உங்களுடைய செலவுகளை நிதானமாக செய்வது முதல்ல உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி யாரையும் ஒரு விஷயத்தை நம்பி ஒரு பணம் முதலீடு செய்கிறீங்களாலோ அல்லது வந்து வேறு யாருக்காவது நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலோ அதே மாதிரி வந்து குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறீங்கனாலோ நீங்கள் என்ன செய்யணும்னா யோசிங்க. நல்லா யோசிச்சுட்டு 1க்கு 4 முறை அந்த செலவை செய்யலாமா, இதன் மூலமாக லாபம் வருமா, இதனால் என்ன செஞ்சால் நன்மை, இது எப்படி நமக்கு பல பிரதிபலனை கொடுக்கும், எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வரக்கூடிய வருமானத்தை பிரிச்சுக்கணும். முக்கியமாக கூட்டு தொழில் நீங்கள் யாரு கூடயாவது சேர்ந்து பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா நிச்சயமாக கூட்டு தொழிலில் முன்னாடியே பேசிக்கிட்டு எந்த விகிதாச்சாரத்தில் இதை பிரிச்சுக்கணும் எல்லாத்தையும் தெளிவாக பேசிக்கிறது மிக 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 முக்கியம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதிகமாக முதலீடு செஞ்சுருப்பீங்க அல்லது உங்களுடைய உடல் உழைப்புகளை அதிகமாக போட்டிருப்பீங்க, ஆனால் பிரதி உபகாரம் கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் மிக 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 எச்சரிக்கையாக இருக்கணும். கூட்டு தொழில் செய்கிறீங்க அல்லது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, வீடு வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க,
அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறீங்க, ஏதோ ஒன்று செஞ்சீங்கனாலும் யோசித்து இதனால் என்ன நன்மைங்கிறதையும் சேர்த்து செய்யுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய 7ஆம் அதிபதியாக இருப்பவர் மேஷராசிக்கு கவனிச்சிங்கன்னா சுக்கிர பகவான். அவருடைய சஞ்சாரமும் இந்த 2027 வரைக்கும் நல்ல ஒரு திருப்திகரமாகவும் இருக்குது. இதில் வந்து இடையில ஒரு சில காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தமனம் ஆகிறார். சூரியனுடைய சேர்ந்து தான் சஞ்சாரமாகிறாரு. கிழக்கு மேற்கு அப்படின்னு அவருடைய திசைகளை அடிக்கடி மாற்றிக்கிறாரு சுக்கிர பகவான். சரிங்களா? இப்போது இதனால் உங்களுக்கு என்னங்க நன்மை அப்படின்னா, 2க்கு உடையவர் 7க்கு உடையவர் எப்போ எல்லாம் அஸ்தமனம் ஆகிறாரோ அந்த சமயத்திலலாம் மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும் அல்லது மனசு பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு கவனிச்சிங்கன்னா மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இது வந்து ரொம்ப காலம் இல்லை, குறிப்பாக சொல்லணும்னா இந்த 2027 28 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சரியாக ஒரு 4 முறை தான் அவருக்கு அஸ்தமனம் ஆகிறாரு. இது ஒரு அமைப்பு. இந்த 4 அஸ்தமனங்கிறது சரியாக ஒவ்வொரு மாதம்தான் இருக்குது. வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதம் இந்தமாரி நடக்குது. இதாக இந்த ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்ற இருக்கக்கூடிய 11 மாதங்கள் ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணையவருக்கும் இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரத்தில் நல்லா இருக்கும். குறிப்பாக ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கூட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தராரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானை சொல்லணும். குரு பகவான் இப்போ வந்து உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் பாவத்தில் இருக்கார். இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து 2027 வாக்கில் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்து உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு வராரு. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா 2028க்குள்ளேயே அடுத்து வந்து ஒரு வக்கரம் அடைஞ்சு அதிசாரம் பெற்று சிம்மத்துக்கு வந்து அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா திரும்பியும் வக்கரம் பெற்று திரும்பியும் கன்னியிலேருந்து 2028 உங்களுடைய 6ஆம் பாவத்துக்கு வராரு. சரிங்களா? அப்போ அந்த 2028 6ஆம் பாவத்துக்கு உங்களுடைய 6ஆம் பாவத்துக்கு வந்து அதிசாரம் பெற்று திரும்பியும் சிம்மத்துக்கு 5ஆம் பாவத்துக்கு வராரு இல்லைங்களா? இந்த காலம் வரை உங்களுக்கு ஒரு மிக மிக க்ரூஷியலான பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சரியாக சொல்லணும் அப்படின்னா 2028 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். இதற்கு பிறகு உங்களுடைய ஜென்மத்திலேயே சனி பகவான் வந்துடுவார். நீங்கள் நினைக்கலாம் ஜென்மத்தில் சனி பகவான் வந்துட்டால் அதுவும் 7 தானே, இதை விட அதுக்கு என்னங்க பெரிய பிரச்சனை, இதோட அதுதானே பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு உடையவர் சனி பகவான். அது எல்லாருக்கும் தெரியும். மேசராசிக்கு லாபஸ்தானத்துக்கு உடையவர் சனி பகவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்திற்கு உடையவர் சனி பகவான். சரிங்களா? இப்போ ஜீவனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் உடைய சனி பகவான் 12ஆம் பாவத்தில் இருப்பது மிக மிக கஷ்டம். லாபஸ்தானாதிபதி ஜென்மஸ்தானத்தில் இருப்பது நல்லது, ஜீவனஸ்தானாதிபதி ஜென்மஸ்தானத்தில் இருப்பது நல்லது. அது அடுத்தது தான் சனி பகவான் 7 சனிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். முதல்ல கவனிச்சிங்கன்னா அவர் ஜீவனஸ்தானாதிபதி. முதல்ல மேசராசிக்கு சனி பகவான் லாபஸ்தானாதிபதி. இந்த 2 பாவத்துக்கும் உடையவர் ஜென்மஸ்தானத்தில் இருப்பது நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா அவர் 12லேயே மறைவது தான் ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப கஷ்டமான காலம். அதனால் 2028 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அந்த சனி பயிற்சியாகி உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வந்துடுவார் வாக்கிய முறைப்படி. அதற்கு மேலே கவனிச்சிங்க அப்படின்னா படிப்படியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு சனி பகவான் வர்றதுனால உங்களுடைய செலவுகள் அதிகமாகவே குறைஞ்சிரும். தேவையற்ற செலவுகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வேலை நேரம் அதிகரிக்கும். இதுவரை நீங்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக 12 மணி நேரம் 14 மணி நேரம் கூட வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். ஆனால் அது நல்லது. வேலை அதிகமாக செய்வது மிக 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 நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. ஓடுற தண்ணியில் பாசி இருக்காது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் வந்து ஓடிக்கொண்டே இருந்தால் நமக்கும் வாழ்க்கையில் துரு பிடிக்காது. இஃப் யூ ரெஸ்ட் யூ வில் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ஓட்டங்கள் நல்லபடியாக ஒரு ஆரம்பிப்பது அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா 2028க்கு மேலே. அப்போது நீங்கள் நினைக்கலாம் இப்போ கூட நான் ஓடிட்டு இருக்கேங்க அப்படின்னா, இப்போ ஓடிக்கொண்டு இருப்பதில் தேவையற்ற செலவுகள் இருக்கும். செலவை குறைங்க.
அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக சனி பகவானை வழிபாடு செய்யணும். முக்கியமாக மேசராசிக்காரங்க சுதர்சனர் வழிபாடு செய்யுங்க. சுதர்சனருக்கு வந்து வியாழக்கிழமையில் துளசியினால் அர்ச்சனை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு குறையும். உருப்படியான செலவுகளை மட்டுமே நீங்கள் செய்வீங்க. அடுத்ததாக வரக்கூடிய அந்த சனி பயிற்சிக்கு அப்புறமும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பொதுவாக வந்து மேசராசிக்காரங்களுக்கு ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வந்து இப்போது 12ஆம் பாவத்தில் மறைஞ்சிருக்காரு. அவர் வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிக்கே வராருங்க. 2028 ஏப்ரல் மாதம் 24. அதற்கு பிறகுதான் உங்களுக்கு ஒரு பூர்வமான முழுமையான விடுதலை, பூர்ணமான விடுதலை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்க, அது வரைக்கும் இதே மாதிரி கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னா, இதில் இடைப்பட்ட சரியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த உங்களுடைய தசா புத்தியினுடைய அடிப்படையில் எப்போ எல்லாம் வந்து உங்களுக்கு குறிப்பாக செவ்வாயினுடைய புத்தி காலம் வருது அல்லது செவ்வாயினுடைய அந்தர காலம் வருதோ அப்போ எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக விடுதலை தற்காலிகமாக நிச்சயமாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ஆளுங்கிரகம் வந்து செவ்வாய். அதனால் செவ்வாய் வந்து உங்களுக்கு பரிபூர்ண நல்லதைத்தான் செய்வார். உங்களுடைய ஜாதக அடிப்படையில் அது எந்தெந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார், அதனால் இப்போ ஒரு 12ல் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலத்தில் எதையெல்லாம் அவர் தடுப்பார், எதையெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்குங்கிறத அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக உங்களுடைய செவ்வாய் வந்து எந்த இடத்துல இருக்காரோ எப்போ எல்லாம் அவருடைய தசா புத்தியில் அந்தரம் சூட்சுமங்கள் நடக்குதோ அப்போ உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமான நல்ல விடுதலையை கொடுப்பார் தற்காலிகமாக. மேலும் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை தனியாக பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பரை எளிமையாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய சுய ஜாதகங்கள் பற்றிய மேலும் வந்து அரிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை வச்சு தான் வந்து உங்களுடைய சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார், இப்போ எந்த இடத்துக்கு மாறுறாரு, எந்த இடத்துல அவர் இருக்கிற வரையில் உங்களுடைய 12ஆம் பாவத்தில் இருக்கிற வரைக்கும் எதையெல்லாம் உங்களை லாக் பண்ணுவாருங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து அதற்குண்டான பரிகாரத்தை செய்ய முடியும். சிவாய நமஹ.